திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 75 வகுப்பு முடிச்சிட்டோம். 76வது வகுப்பு வந்திருக்கோம். திருமந்திரத்தோட தனி சிறப்பே என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான புரிதல் வராது. அவங்கவங்க மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி திருமந்திரம் அவங்களுக்கு புரியும். அதுலயே அவங்க அடுத்த நிலைக்கு வருவாங்க. இப்ப நம்மளே இந்த 75 கிளாஸ் முடிச்சிட்டோம். திரும்ப கிளாஸ கேட்கும்போது நமக்கு அது வேற விதமா புரியும். வேற விதமா நமக்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றம் தான் வரும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த 75 வகுப்புல நம்ம என்ன புரிஞ்சுகிட்டோம் அப்படிங்கிறத கலந்துரையாடல் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அதனால இன்னைக்கு நான் பேசல. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஒரு சின்னதா ஆரம்பிச்சு விடுங்க பிரியா. அதுக்கப்புறம் சகஜமா வந்துரும் ஃப்ளோல. சரி, இப்ப நான் இந்த 3 கேள்விக்கு நான் என்ன புரிஞ்சுகிட்டேங்கிறத வேணா நான் சொல்றேன். திருமந்திரம் மூலமா நான் என்ன புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னா, இந்த உடல் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்காம இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறந்ததுக்கான நோக்கமே. திரும்ப இந்த உடலை எடுத்து இந்த பூமிக்கு வரக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது அப்படின்னா, அன்பே சிவம் அப்படின்னு தான் சொல்லுது. நம்ம எதுக்காக பிறக்கிறோம்னா, ஏதோ ஒரு கடனை வச்சுட்டு பிறக்கிறோம். போன பிறவில நமக்கு யார் யாரையோ பிடிக்காம இருந்திருக்கும். இல்ல ஆஹ் ஏதோ ஒரு உயிரினத்தை பிடிக்காம இருந்திருக்கும். ஒரு ஒரு பல்லிய பார்த்தாலே எனக்கு போன பிறவில அருவருப்பா இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பல்லிய நான் நேசிக்கிற வரைக்கும் நான் பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுதான் அன்பே சிவம்ங்கிறதுக்கான அர்த்தம். எல்லாமே ஒரே சிவத்துல இருந்து வந்ததுதான். எல்லாத்தையும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு மீண்டும் பிறவி கிடையாது. அப்ப இந்த பிறவி நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பூரான பார்த்த உடனே அடிக்கிறது, அப்படி அத வெறுத்தோ, அத பார்த்து பயந்தோ இல்லாம, அதையும் நம்ம ஒரு விதமா அன்பா நேசிச்சு இருந்தோம்னாலே போதும். நமக்கு பிறவா நிலை கிடைத்திரும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். முடிந்த அளவு எல்லார்கிட்டயுமே அன்பு செலுத்துவோம். யாரையும் வெறுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருக்கேன். 2வது இந்த இந்த வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன மாற்றம் செய்தேன் அப்படின்னா, ஆஹ் நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய வினைகள் கழியறதுக்காக தான் நடக்குது. அப்ப அதுக்காக நாம திரும்பவும் வினைகள் செய்ய வேண்டாம். எது வந்தாலும் சரின்னு அக்செப்ட் பண்ணிப்போம். அத அத திரும்ப நான் என்னுடைய திறமையால நான் அத மாத்தி காட்டுறேன் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டாம். நம்மளுடைய வினை என்னன்னா, இறைவன நினைத்து இறைவன்ட்ட போய் அடையிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வினை. மற்ற என்ன செயல் நடந்தாலும் அதுக்கு நம்ம வினை திரும்ப செய்யக்கூடாது. ஆனா அப்படி இருக்க முடியல. நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு உடனே ஒரு கோவப்படுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அது குறைஞ்சிருக்கு. இந்த திருமந்திரத்தை பத்தின புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோபம் ஒரு 2, 3 செயல்கள் செஞ்சதுக்கு அப்புறம், சரி எல்லாம் நம்ம செய்த போன பிறவில ஏதோ செய்தோம். அதுக்குதான் இது வந்திருக்கு, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து கொஞ்ச நேரத்திலே அந்த எமோஷன் மாறுறது எனக்கு தெரியுது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இன்னும் எத்தனை வகுப்பு இருக்கோ அத விடாம நாம செய்யணும், படிக்கணும். இது இந்த கிளாஸ்ல 10 பேர் வர்றாங்க, 50 பேர் வர்றாங்க, யூடியூப்ல 100 பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. நான் படிக்கணும், நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். அதனால இத விடக்கூடாது. இந்த வகுப்ப 3000 பாடல்கள்லயும் அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இந்த திருமந்திர கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பிரியா என்னன்னா, என்ன நானே அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன சொல்றது, நம்ம உடம்புலயும் சரி மனசளவுலயும் சரி நம்மளே அப்சர்வ் பண்ணிக்கிற இது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சொன்ன மணிக்கு அந்த கோபம் இதெல்லாம் புத்திக்கு தெரியுது. ஆனா மனசை அக்செப்ட்
பண்ண வந்து கொஞ்சம் காலம் எடுக்குது. அது பிராக்டிக்கலா இப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் நானு. ஆனா அது வந்து கொஞ்சம் காலம் எடுக்குது. உண்மையிலே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு புக்கு தான் இந்த திருமந்திரம்ங்கிறது வந்து. நம்மளுடைய அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து அவர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு அதை தந்திருக்காரு. நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கல. பட் இப்ப ஃபுல்லாத்தையும் நம்மளால கவர் பண்ண முடியலனாலும் கூடிய மட்டும் அதை வந்து கவர் பண்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொல்ற விளக்க உரையுமே வந்து நம்மளுக்கு கேட்கும் போது புரிஞ்சும் புரியாமலே இருக்கு. ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப அந்த இத பார்க்கும்போது ஈஸியா புரியுது. ஆனா இப்ப என்னன்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது என்ன நானே அப்சர்வ் பண்ணிக்கிற இது வந்து இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேக்கா. அடுத்து சொல்லுங்க சுதா. இல்ல பிரியா, ஆக்சுவலி திருமந்திரம் வந்து நான் ஏற்கனவே யூடியூப்ல வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதாவது ஃபுல் சாங்குக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா திருமந்திரம்னா என்ன, அதுல ஒவ்வொரு தந்திரங்களும் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் வியூ. அப்ப அதுல ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிதான் அந்த திருமந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. அதுல கரெக்டா நீங்க கிளாஸும் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே அதுல ஃபுல் இன்வால்வ்மெண்ட் வந்துருச்சு. அதுல வந்து அந்த யூடியூப்ல நான் ஃபாலோ பண்றது எப்பயுமே அவர் சொல்லுவாரு, மித்தவங்க எல்லாம் கடவுளை அடையிறது வந்து நான் அடைஞ்சிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் எப்படி அடையிறதுன்னு அந்த வழிய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதே மாதிரி இப்ப நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்றதுல வந்து இன்னும் பெட்டரா சக்ராஸுடைய இது வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதுக்குரிய முழு புரிதல் இல்லாட்டினாலும் முந்தி ஒண்ணுமே தெரியாம இருந்ததுக்கு இப்ப வந்து சரி இது சக்ராஸ் எல்லாம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, இது இது இப்படி இருக்கும் போல அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு இப்ப. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ரொம்ப இம்ப்ரெசிங்கா என்ன இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும், ஒரு அரசன்னா இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு குடிமகன்னா இவனுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதாவது இதெல்லாம் இருக்கணும்ங்கிறத அந்த காலத்துல அவங்க சொன்ன இது இருக்கு. இப்ப நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு. அப்புறம் இப்ப ஜான்சி சொன்ன மாதிரி கோவத்தை அதாவது நம்மள உணர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சில நேரத்துக்கு தெரியுது ஓகே இது நம்ம முந்தைய பிறவைகளுடைய கர்மங்களை கழிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து டாலரன்ஸ் வந்து ஓவர் த ஏஜ்ல இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து நானும் படக்கூடாது படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒரு ஏஜுக்கு வந்து ஏன் அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் அவங்க இதுல தொல்லையே பண்ணல, இல்ல ஏன் அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்படி என்ன என்னை டிஸ்டர்ப் பண்றதுல அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் த ஏஜ் டாலரன்ஸ் வர மாட்டேங்குது. எனக்கு தெரியுது டாலரண்டா இருக்கணும், போது போது அப்படின்னு சொன்னாலும் அந்த இது வர மாட்டேங்குது. அது இன்னும் நிறைய மாத்தணும் போல தெரியுது. மத்தபடிக்கு இன்னும் டீப்பா அந்த சக்ராஸ் பத்தி தெரியறது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்டினியூ பண்ணலாம். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கோவா தான் இருக்கு. அது மாதிரி இப்ப எனக்கு ஆக்சுவலி வந்து நான் பர்சனல்ல என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் எனக்கு நோட்ஸ் எழுதுற ஹேபிட்ஸ் உண்டு. இப்போ ஒரு பாட்டு படிக்கிறேன், சம்திங் ஏதோ ஒண்ணு பண்றேன்னா அதுக்குரிய நோட்ஸ் எழுதுவேன். அதை வந்து ஒழுங்கா ரெஃபர் பண்றேன்னா அடுத்தடுத்து பாக்குறேனாங்கிறத விட அது பின்னாடி திருப்பி யூஸ் ஆகும், நமக்கு எப்ப தோணுதோ அந்நேரம் எடுத்து பாக்குறதுக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ ஆன் த லைவ் செக்ஷன்ல வந்து என்னால ஃபுல்லா நோட்ஸ் எழுத முடியல. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா ரெக்கார்டட் செஷன்ல வந்துட்டு யூடியூப்ல போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நோட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கு. அப்படி நான் எழுதுன நேரம் நான் அப்படியே அமேஸ்டா சில இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் எப்படி இவ்வளவு டெப்தா அவங்களால அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அது இந்த இப்ப கடைசியா அந்த ஒரு 4 இது என்ன பிரியா இப்ப கடைசி இது பார்த்தோம், சம்ஹாரமா, நித்திய சம்ஹாரம், அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பிளனேஷன் பிரியா. அது நானே ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை அந்த காலையில தூங்கி எந்திரிக்கிற நேரம் அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கறத நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். அது வந்து நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷனோட சொல்ற நேரம் ரொம்ப அமேஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு, என்ஜாயபிளா இருக்கு பிரியா செஷன்.
எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ சுதா. ஓகே பிரியா. உமா, சத்தமா இருக்கு, அதனாலே தெரிஞ்சுட்டாரு. நம்ம இந்த திருமந்திர கிளாஸோட பிராக்டிக்கல் செஷனும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. நம்ம மார்னிங் அந்த பிராக்டிக்கல் செஷனும் திருமந்திரமும் ரெண்டும் பேலன்சிங்கா இருக்கு. நீங்க இத வந்து தியரியில சொல்றீங்க, நம்ம அதை பிராக்டிக்கலா பண்ற மாதிரி இருக்கு. அந்த இது மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, இதெல்லாமே வந்து உண்மையிலேயே நம்ம ரியல் லைஃப்க்கு வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் தேவை. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா வந்து மனசு வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருக்கு. சம்டைம்ஸ் நம்மளையும் மீறிதான் வந்து அந்த கோபம் இதெல்லாம் வருது. ஆனா அது புரிஞ்சுக்க தெரியுது. பட் வந்து அது வந்து நம்மள அடக்கிக்க அதாவது இதுதான் அப்படின்ற இது வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளால கைட் பண்ண முடியல. ரெண்டையும் ஈக்குவலா பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அந்த பிராக்டிக்கல் செஷனும் இந்த திருமந்திர செஷன் ரெண்டையுமே பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. நாளா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தப்பெல்லாம் எனக்கு பிராக்டிக்கல் செஷன் வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு. உண்மையிலேயே அதை வந்து நான் ரசிச்சு அனுபவிச்சு அதை வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது எனக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க அந்த ஒவ்வொரு ஆசனாஸ் முத்திராஸ் இது பண்ணி சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் அதை உணர்ந்திருக்கேன் நான். அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை உணர்ந்து, அதாவது நம்ம பிரீத்திங் வந்து அந்த இடத்துல கொண்டு போகும்போது அது வந்து எனக்கு ரெக்டிஃபை ஆயிருக்கு, ரிலீவ் ஆயிருக்கு. பெயின்னாலும் சரி ஸ்ட்ரெஸ்னாலும் சரி நல்லா ரிலீவ் ஆயிருக்கு. அதனால நம்ம பிராக்டிக்கல் செஷனும் இந்த திருமந்திர கிளாஸும் வந்து ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு லைஃப்க்கே. இன்னொன்னு பிரியா, ஆக்சுவலி இப்ப நமக்கு அதுல வருதுல, நம்மளுடைய குண்டலினி சக்தியை வந்து மேல எழுப்பணும், அந்த மாதிரி வருதுல, அதெல்லாம் எப்ப நம்ம வாழ்க்கையில நடத்த போறோம் அப்படின்னு ஒரு இதா இருக்கு பிரியா. அதெல்லாம் செஞ்சாதான் நம்ம வந்து மோட்சத்தை நோக்கி போக முடியுமா? அப்பனா இன்னும் எத்தனை பிறவிகள் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து அவரு சம்திங் எதுலயோ கொடுத்திருக்காருல, அப்ப இன்னும் அது அப்ப என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காரு, எப்படி அடையணும்னு அதை சொல்லியிருக்காருங்கிற ஒரு ஈகர்னஸும் வருது. இது வந்து நீங்க லாஸ்ட் கிளாஸ்லயே கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஆமா, எல்லாருமே இப்படி உட்கார்ந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்பணும், இல்ல கிரியேட் பண்ணி அந்த பாத்தை கிளீன் பண்ணாதான் அது மேல போகுமா? அப்ப எல்லாருமே இத செஞ்சுதான் அடைஞ்சிருப்பாங்களா? நமக்கு இப்ப இந்த புரிதலே இல்ல, இத பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா அப்ப நமக்கு மோட்சமே கிடையாதா? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி இருந்துச்சு. பொதுவா வந்து அந்த சித்து நிலை அடையிறத வந்து மூணா வந்து நாம பிரிச்சுக்கலாம்: காய சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி. காய சித்தி அப்படின்னா இந்த உடல், காயம் அப்படின்னா இந்த உடல், இந்த உடலை வந்து சுத்தம் பண்ணி, சித்திங்கிறது தூய்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கு உயர்ந்து போறது. அப்ப இந்த உடலை மட்டுமே நாம தூய்மைப்படுத்தியே நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகலாம். இப்ப நம்ம யோகா பண்றோம் அப்படின்னா அந்த 1 hour நம்ம உடலை பத்தி மட்டுமே தான் நினைக்கிறோம். இந்த ஆசனம், அது இந்த லங்ஸ் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, உடலை பத்தியே நினைக்கிறோம். மூச்சு பயிற்சி, அது இந்த உடலுக்குள்ள எங்க போகுது, என்ன செய்யுதுன்னு இந்த உடலை பத்தி நம்ம மட்டும் ஒரு புரிதல் இருந்தாலே போதும். அதுவே நம்ம உடலை வந்து தூய்மை பண்ணி நம்மள அறியாமலே நம்மள யோக நிலைக்கு வந்து கூட்டிட்டு போயிரும். அப்படிதான் இவங்க அகத்தியர் அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த காய சித்தியில தான் வருவாங்க. அவங்க வந்து எந்த மூலிகையை சாப்பிட்டா உடல் எப்படி மாறும், இந்த போகர், அவங்க இந்த சித்தர்கள் எல்லாமே இந்த காயத்தையே ஆராய்ச்சி பண்ணி இந்த உடலை சரி பண்ணியே முக்தி நிலை அடைந்தவங்க. கர்ம சித்தி அப்படிங்கிறவங்க யாருன்னா திருவள்ளுவர் மாதிரி. அவங்க வந்து கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நீ வந்து இந்த பிறவி எடுத்திருக்கியா, நீ கல்லு சாப்பிடக்கூடாது, நீ வந்து கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுடைய செயல்களுக்கு அவங்க வந்து ஒரு பட்டியல் போட்டு இதுபடி மட்டுமே நீ நட, இதுதான் அறம், இந்த அறத்திலே நீ இருந்தாலே போதும், உன்னுடைய செயல்களை நீ திருத்தினாலே உனக்கு முக்தி கிடைஞ்சிரும், உனக்குள்ள அந்த மாற்றம் வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றவங்க அவங்க கர்ம சித்தி.
மூன்றாவது கேட்டகரி யோக சித்தி. அவங்கதான் வந்து இந்த யோகா பண்ணி யோகம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை போய் அடையிறது தானே. அவங்கதான் தியானம் பண்ணி எங்கேயாவது மலை மேல இமயமலைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் இல்லாம உணவு இல்லாம அடுத்த ஒரு நிலை செவனேன்னு உட்கார்ந்து யோகம் மூலமா இறைவனை அடையிறவங்க. அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணி அவங்க வந்து அடைவாங்க. இப்ப நம்ம எந்த கேட்டகரியில நாம இருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம வந்து கர்ம சித்தி பண்ணியும் நம்ம அடுத்த நிலை அடையலாம். இல்ல காய சித்தி பண்ணியும் அடுத்த நிலை அடையலாம். யோக சித்திலே அடையலாம். திருமூலர் எப்படின்னா அவர் வந்து எப்பயுமே ஸ்பெஷல். அவர் இந்த மூணையுமே அவர் வந்து கொடுத்துருவாரு. உனக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. உன் உடம்பு எதை ஏத்துக்குமோ நீ அதுல போகலாம். இப்ப நம்ம கபாலபதி கிரியை கிளாஸ்ல பண்றோம். தௌத்தி கிரியை இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் சில கிரியைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிரியைகள் பண்ணும்போது நம்ம உடல்ல வந்து இந்த காய சித்தி ஏற்படும். அப்ப அது மூலமாவே நம்ம வந்து அந்த குண்டலினிய நம்மளால நம்ம அதுக்குன்னு தனி பயிற்சி பண்ணாம உடல் மூலமாவும் பண்ணலாம். இல்ல நமக்கு இந்த இந்த கீதை படிக்கிறது, திருக்குறள் படிக்கிறது, குரான் படிக்கிறது இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அமைதியா அதை படிச்சு அதுல உள்ளதை மட்டுமே ஃபாலோ பண்ணி அப்படியும் நமக்கு வந்து அந்த சக்திய அடையலாம். இல்ல என்னால எவ்வளவு நேரம்னாலும் கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த யோக நிலையை அடைய முடியுது, அதுக்கு என் உடல் தயாரா இருக்குன்னா அதுவும் அடையலாம். நம்ம இப்பதான் முதல் ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்கோம். இனிதான் நமக்கு எப்படியெல்லாம் அடையலாம்ங்கிற வழி தெரியும். அப்ப நமக்கு எது சூட் ஆகுமோ அதுல போய் நாம வந்து பயிற்சி பண்ணலாம். அதனால இது தெரியல அது தெரியலங்கிறது பிரச்சனையே இல்லை. நாம எல்லாருமே போன பிறவில ஏதோ ஒன்ன பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அதை மறந்துட்டு திரும்ப தேடிட்டு இருக்கோம். நம்மள அறியாமலே அது நம்ம கிட்ட வந்து சேரும்போது நம்ம ஈஸியா அதை பிடிச்சு நாம வந்து போக ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம தேடுறோம், நமக்கு கிடைக்கும். இந்த கோயில்ல தொண்டு செய்யறது அதெல்லாம் ஒரு கேட்டகரி கர்ம தானே சித்தி தான். பிரியா? நம்ம நம்ம செயல்கள் மூலமா அது மாதிரி கண்ணப்பர் வந்து 3 நாள்ல மோட்சத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறாங்களா? அதெல்லாம் என்ன கேட்டகரியில வரும் பிரியா? அவர் போன பிறவில நிறைய பயிற்சி பண்ணி அடைந்திருப்பாரு. அதோட மீதிய தான் அவர் இந்த பிறவியில வந்து கிடைத்திருக்கும். ஞான சம்பந்தர் அவ்வளவு சின்ன வயசுலயே அவருக்கு எப்படி ஞானம் வந்திருக்குன்னா அவர் பல பிறவியா இந்த ஞானத்தை தேடி வச்சிருப்பாரு. இந்த பிறவி அவருக்கு பிறக்கும் போதே அந்த ஞானத்தோட பிறந்திருப்பாரு. நமக்கும் வந்து கிடைக்கும். உமா சொல்லு உமா. எனக்கு என்னன்னாக்கா வந்து எந்த ஒரு கதை கேட்டாலுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன கதை கேட்டாலும் யாராவது ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அதை பொறுமையா கேட்க தெரியாது. கொட்டாய் வந்துடும், தூக்கம் வந்துடும், அல்லது எந்திரிச்சு போயிருவேன். சோ இந்த திருமந்திரம் கிளாஸ்ன்றது உட்கார்ந்து பொறுமையா கேட்கக்கூடிய எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இது மூலமா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திருமந்திரம் கிளாஸ் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அதுக்குரிய எனக்கு இது வருதுன்னா என்ன, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ன்றத கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் இதை உட்கார்ந்து நம்மளை கேட்க வைக்கிறாரு. நீ வந்து நானுன்றது நான் என்ன நினைச்சிருந்திருப்பேன்னா, நானா உமா, இந்த வீடு, இந்த இதுல அம்மாவா இருக்கேன், வீட்டுக்கார அம்மாவா இருக்கேன், இந்த மாதிரிதான் நாம நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையான நான் இதுவே கிடையாது. உண்மையான நான் யாரு அப்படின்றத வந்து தெளிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த திருமந்திரம் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது ஆஹ் இந்த ஆன்மான்றது என்ன, எதுக்காக நம்ம பிறப்பெடுத்து வந்திருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி நீ நகர ஆரம்பின்னு என்ன அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இன்னொன்னு வந்து இப்ப இது தெரிய ஆரம்பிச்ச பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யும் போது, ஒரு நல்லது செஞ்சாலும் சரி, கெடுதல் செஞ்சாலும் சரி, ஒரு கோவப்படும் போதும் சரி, சிரிக்கும் போதும் சரி, முன்ன ஒண்ணு பேசி முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காண்டி சிரிச்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா அது சிரிப்பே வந்திருக்காது. நம்ம அவங்களுக்காண்டி சிரிச்சிருக்கோமோ? அப்ப வந்து நம்ம அந்த மனம், சொல், செயல் வித்தியாசப்படுறத இப்ப பாத்துக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ள நான் வந்து அதை உணர்ந்துகிட்டே இருக்கேன். முன்னாடி ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்போம். அவங்க முன்னாடி இப்ப பிள்ளைகள்கிட்டே கோவப்படுறது ஒரு பொய்யான கோவத்தை வெளிக்காட்டிருப்போம். இதை காட்டவே வேண்டியது இல்லையே, உள்ளுக்குள்ள இவ்வளவு கோவம் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளை பயங்காட்டுறதுக்காண்டி ஒரு கோவத்தை நம்ம பொய்யா காட்டுறோம். அல்லது வந்து சிரிச்சு பேசி வீட்டுல எல்லாத்தையும் சமாதானமா பேசி, ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஒரு கோவம் இருக்கும். என்னடா இந்த மாதிரி நடந்திருக்காங்க, ஆனா நம்ம இவங்களை இப்படி சகிச்சு போக வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம மனம், சொல், செயல் வித்தியாசப்படுறது வந்து இப்ப வந்து நமக்கு ஆல்ரெடி அப்படிதான் இருந்திருப்போம்.
ஆனா இப்ப எனக்கு அந்த இதை வந்து பிரிச்சு பார்க்க முடியுது. இப்படி செய்யக்கூடாது, எது உண்மையோ அதை வந்து நம்ம மனம் சொல் செயல் மூணையும் ஒரு போல நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த இது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியுது. அதாவது அதை கரெக்டா கொண்டு போகணும், அந்த இது தெரிய ஆரம்பிக்குது. மூணாவது, நம்ம செய்யற செயல் வந்து நம்ம நினைப்போம், சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே, சரி இந்த இதை நம்ம செஞ்சுட்டு போவோம், இப்ப என்ன நல்லா சந்தோஷமா அனுபவிச்சுக்குவோம், இந்த இதை அனுபவிச்சுக்கிறோம், அதை செய்வோம் இதை செய்வோன்றது, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இதை அனுபவிப்போம் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு போற மாதிரி இருந்தது இத்தனை நாள். இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு கதை சொன்னீங்களே, இந்த உலகமே பிரபஞ்சமே அழிஞ்சாலும் சிவன் வந்து அவர் கழுத்துல மண்டை ஓடு அந்த எலும்பு கூடுல வந்து அவர் கழுத்துல மாலையா போட்டிருப்பாரு. காரணம், நம்ம அடுத்து இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு அடுத்த பிறவி நமக்கு வரும், அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அந்த வினையில இருந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்ப இந்த உலகம் நாளைக்கு அழிய போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே, கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலுமே நம்ம நம்ம வந்து நம்ம கரெக்டா தான் இருக்கணும். நாளைக்கே உலகம் அழிய போகுதுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இப்ப கரெக்டா இருந்துரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு புரிதல் வந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு என்னமோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஏதோ யோசித்தேன், உடல் நினைவு வந்தா சொல்றேன். இது கருத்து என்னன்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா, என்ன நான் யாருன்னு சொல்றது நம்ம திருமந்திரத்துல தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியறது மட்டுத்தோட நிப்பாட்டக்கூடாது. அத வந்து நான் என்ன நோக்கத்துக்கு வந்தேன் அப்படின்றத புரிஞ்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கணும் கண்டிப்பா. அந்த இது இன்னொன்னு அது சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம முந்தி கடவுள்கிட்ட போய் வேண்டோம்னா நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி வேண்ட ஆரம்பிப்போம். எனக்கு இதை கொடு, என் பிள்ளைய படிக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சின்ன கோயில் போனாலே 1000 கோரிக்கைகள் வைக்க ஆரம்பிப்போம். இப்ப அந்த மாதிரிலாம் தோண மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய மலை ஏறி போய் நின்னாலும், சரி எங்களை இங்க வர வச்சிருக்கீல அதுவே நன்றிப்பா, ரொம்ப நன்றி, அவ்வளவுதான். அந்த நன்றி மட்டும் தான் சொல்லணுமே தோணுதே தவிர இது வேணும் அது வேணும்னு போய் இப்ப கோயில்ல அந்த நின்னு கேட்கும் போது இது வேணும் அது வேணும்னு கேட்க தோண மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்ல, இங்க இருந்து ஏறி இவ்வளவு தூரம் வந்து நான் நிக்கிறேன்னா இதுக்கே எனக்கு பெரிய புண்ணியம் தான், போதும் இதுவே எனக்கு போதும் அப்படின்ற சந்தோஷம், அந்த நிலையில உள்ள விஷயத்த மட்டும் நன்றி சொன்னாலே போதுன்ற மணிக்கு ஆயிடுது. 6 மணி நேரம் நம்ம அன்னைக்கு மலை ஏறி போனாலுமே போய் இது வேணும் அது வேணும் அவ்வளவு தூரம் கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. இப்ப கொஞ்ச நாளாவே அப்படித்தான், கேட்க தோண மாட்டேங்குது. அவ்வளவு தூரம் போய் இது வேணும் அது வேணும் கேட்க தோண மாட்டேங்குது. போதும், இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வர்றதுக்கு நீ இது பண்ணிருக்கிய அதுக்கே எனக்கு போதும், நன்றி தான் சொல்ல வருது. நிறைய விஷயங்கள் இப்ப வந்து இது வேணும் அது வேணும் கேட்க தோண மாட்டேங்குது. நமக்கு மீறி நிறைய வேணும்னு விஷயங்களை வந்து இப்ப வேணும்னு கேட்க தோண மாட்டேங்குது. போதும், இப்பயே நல்லா தானே நம்ம இருக்கோம், இதுக்கு மேல நம்ம என்ன கேட்க வேண்டியது இருக்க, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருக்கும், நம்ம இப்போதைக்கு நல்லா இருக்கும், அந்த எண்ணம் வந்துருச்சு, வந்துகிட்டு இருக்கு, இன்னும் வரணும், நிறைய வரணும். ஓகே உமா, தேங்க்யூ உமா. நிறைய அக்செப்ட் பண்ணிக்க வந்து பழகிக்கிட்டாச்சு பிரியா. எல்லாத்தையும் ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகி இருக்கு இப்ப. முந்தி வந்து அது எப்படி அவங்க என்னைய சொல்லலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும், என்னை எப்படி திட்டலாம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எப்பயுமே இதை யோசிக்க தோணாது, அந்த நம்ம கர்மா தான் அது கழியுதுன்ற ஒரு தாட்டே வராது. இப்ப வந்து சரி அவங்க திட்டுறது வந்து ஏதோ நமக்கு ஒரு கர்மா தான் அது கழியுது அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ், நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புள்ளி வச்சிருக்கோம், இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கதான் செய்யுது. பட் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. இந்த இதை திருமந்திரத்தை படிக்கிறதுக்கு நம்ம போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ அது வந்து இப்ப கிடைச்சிருக்குன்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்து ஏத்துக்க முடியுது. ஓகேக்கா. ராஜி, பொன்னம்மாள் மேம், முத்துமாரி மேம். பிரியா, நான் பேசலாமாப்பா? இந்த ராஜி மேம் பேசுங்க மேம். சொல்லுங்க ராஜி. நான் வந்து ஆன்மீக தேடல் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஆக்சுவலா திருமந்திரம் எப்படி நான் இது படிக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் பார்த்தேன், கண்காணி இல்லா இடம் இல்லைன்னு ஒரு இது வரும் இல்லையா, அந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதை எப்படி சொல்லன்னு கூட தெரியல. நான் எப்பயுமே நினைப்பேன், ஒருத்தவங்க பார்த்து நம்ம தப்பு செய்யலாமா அப்ப அப்படின்ற மாதிரி.
ஸோ எனக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டு இருந்துச்சு. அப்பயே வந்து நான் திருமந்திரத்தை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வச்சிருந்தேன். ஆனா என்னால ஒரு பாட்டு கூட படிக்கவே முடியல. அது எனக்கு அர்த்தம் சொல்றது இதெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் ஜாயின் பண்ணேன். அப்போ நம்ம செய்யறது, நம்ம செயல், நம்மளோட இது எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. மேல இருந்து ஒரு ஆள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற புரிதல் வந்து எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. ஆனா அதுலயும் வந்து நம்ம மனசை வந்து எல்லாத்தையுமே நல்ல விதமா பார்க்கணும் அப்படின்றது வந்து இப்பதான் எனக்கு அந்த புரிதல் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வந்ததுன்னா பட்டுன்னு நான் யாரும் இருக்காங்க யாரு அப்படின்றதான் பார்க்க மாட்டேன், பேசிடுவேன். பட் ஆனா இந்த புரிதல் வந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த பாட்டு முன்னாலதான் நான் வந்து திருமந்திரத்தை தேட ஆரம்பிச்சதே. கள்ளம் பல செய்யறவங்க வந்து யாரும் இல்லைன்னா அப்ப செஞ்சிடலாமா அப்படின்ற அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய இது. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி காலையில அந்த திருமந்திரத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டு தான் சொல்றேன் இல்லையா, அதை பார்த்த உடனே திரும்ப வந்து அந்த பாட்டு எங்க இருக்குன்னு அதையும் தேடி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுட்டேன். ஏன்னா நான் கிளாஸ் வந்து ஊடாலதான் சேர்ந்தேன். ஸோ என்னோட தேடல் வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ராஜி, தேங்க்யூ. பிரியா, இப்ப எனக்கு கான்ட்ரடிக்டரியா அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு பிரியா. அதாவது முந்தி வந்து எனக்கு ரொம்ப டாலரன்ஸ் இருக்கும், எல்லாருமே ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்க ஆரம்பிச்சோடனே ஓவர் த இயர்ஸ் வந்து இப்ப எனக்கு இன்டாலரன்ஸ் வருது. அவங்க வந்து அதே இது கான்ட்ரடிக்டரியா சொல்றாங்க. சோ எது கரெக்ட் பிரியா? இது நம்ம படிக்க படிக்க நமக்கு வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். சரி, போகுது போகுதுன்னு ஒரு பொறுமையா இருந்து அந்த பற்றை விட்டுட்டு நாம வெளியில வருவோம். ஆஹ் ஆனா முன்னாடி பொறுமையா இருந்தேன், இப்ப எனக்கு கோவம் வருது அப்படின்னா நாம மாத்திக்கலாம். நம்ம லைஃப் வந்து இதோட இருந்துதான் நாம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். நமக்கு பிடிக்காதவங்கள தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியாது. அவங்களோடையும் சகிச்சு இருந்து நம்ம மாறினா அவங்களும் மாறுவாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் நம்மள மாத்தினோம்னா அவங்களும் நமக்காக மாறுவாங்க. ஓகே பிரியா. முத்துமாரி மேம். பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேம். ம், நல்லா இருக்கு பிரியா. நான் உடல ஸ்கிப் ஆயிருவேன். அந்த யூடியூப்ல போறதுதான் ஃபாலோ பண்ணிக்கிறது, கிளாஸ் டைம் அட்டன் பண்ண முடியாதனால. பட் ஆனா என்ன யோகாலையும் இருந்துட்டு அந்த ஔவையார் இது உடல சொல்றது இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா இது எல்லாத்தையும் லைஃப்ல இம்ப்ளிமெண்டா கொண்டு வரும்போது மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து சில நேரங்கள்ல அப்படியே தண்டவாளம் தடம் புரண்ட மாதிரி ஒரு சில டைமிங் அப்படி கொஞ்சம் பிறல்ற மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி திரும்ப அந்த லைன்ல நம்மளே வந்து நம்மளை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அந்த அன்பு அறநெறி அந்த இதை கொண்டு வர்றதுக்கு வந்து இதுக்கு இத்தனை வருஷம் பிறந்து இத்தனை வருஷம் ஆன பிறகும் இன்னும் நம்ம தடம் மாறிக்கிட்டே இருக்கோமே. அன்பு காட்டுறதுலயும் சரி, அதுல ஒரு ஒரு சில ஒவ்வொரு உறவுகளுக்கும் உண்டான இது, அது மாதிரி அந்த அறநெறிகள் அந்த மாதிரி இது கொண்டு போகும்போது சரி, ரைட், நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு போறோம். பட் ஆனா நம்ம எப்ப இதை அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆசனாஸ் பண்றோம், பிரீத்திங் பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் ஆனா நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும், இல்லையா? நம்ம எந்த படிக்கட்டுல இருக்கிறோம், இன்னும் எவ்வளவு படிக்கட்டு இருக்கு அப்படிங்கறதும் தெரியல. பட் ஆனா நம்ம ஏறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு பிரியா கிளாஸஸ். நான் நிறைய கிளாஸ் கேட்கல, பட் ஆனா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கடுத்து நான் இன்னும் கேட்கல, இது பண்ணல அப்படிங்கிறது டைம் கிடைக்கிறப்ப இது பண்ணி பார்த்து கேட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா அமேசிங்கா, நல்லா எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொண்டு போற பிரியா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். பொன்னம்மாள் மேம். பொன்னம்மாள் மேம் ரெகுலரா கரெக்டா அட்டென்ட் பண்ணிருவாங்க. மேம் உங்களோட கருத்தை சொல்லுங்க மேம்.
மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க மேம். அப்புறம் ஏற்கனவே நான் முதல்ல யோகா படிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்திருக்காங்க. சரி அதுல மேம். 10 படி நான் இது பண்ணும்போது எனக்கே நல்ல இது தெரியுது. அந்த இதுல வரக்கிற நமக்கு உடம்புல உள்ள இது அமைப்புலாம் நல்ல இதாக இருக்கு. நல்ல முயற்சி எடுத்து நான் செய்தேன். அப்புறம் நல்ல என்ன நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நமக்கு இதா வருது. ரொம்ப பேசுறதுக்கு வரல. ஓகே மேம். தேங்க்யூ மேம். அனுக்கா பிரியா சொல்லுங்க அக்கா. பிரியா இதுல வந்து பிரியா எனக்கு உடம்ப பத்தியும் சொல்லியிருக்காங்க, உயிரை பத்தியும் சொல்லியிருக்காங்க, உள்ளம் ஒரு கோயில உள்ளத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து முந்தி வந்து உடம்ப வந்து ஒரு அவ்வளவு கேராவே எடுக்கவே மாட்டேன் எதையுமே. இப்ப வந்து உடம்பு யோகா பயிற்சி மூலமாவும் இந்த திருமூலர் மந்திரங்கள் சில மந்திரங்கள் தான் தெரியும். அதன் மூலமாவும் கொஞ்சம் நேசிக்க என்னோட ஹெல்த்தை வந்து நேசிக்க என்னை நேசிக்க என்னால அறிய முடியுது. மேலும் வந்து யார ஒரு சுற்றத்தினர் மூலமாவோ யார் மூலமாவோ அறிய முடியாத ஒரு அறிவை வந்து குருவின் மூலமா தான் அடைய முடியுங்கிறது என்னால நல்லா புரிய முடியுது. அது எனக்கு நல்லா குருவா எனக்கு கிடைச்சிருக்கீங்க எல்லாருமே. அது பெரிய பாக்கியம். கடவுள் உனக்கு கோடான கோடி நன்மை செய்யட்டும், வாழ்த்தட்டும். நன்றிக்கா நன்றிக்கா. என்னுடைய வாழ்த்துக்கள். சரி. ஸ்ரீதேவி மேம். நாகராஜன் சார், சாந்தி மிஸ், நீங்க 3 பேர் இருக்கீங்க. பிரியா, நான் தேவி பேசுறேன். 1 மினிட் தேவி மிஸ். நாகராஜன் சார் பேசுறாங்க. ஓகே மேம். ஓகே சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு வந்து ஆன்மீகத்துல ரொம்ப கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு. எனக்கு திருமந்திரத்தை பத்தி எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கான நேரம் கிடைக்கல. ஆனா இப்ப எனக்கு அதுக்கான நேரம் வந்து இப்பதான் வந்திருக்கு. அதுவே நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதோட தொடர்ச்சின்னு நினைச்சுக்கிறேன். அதுதான் ஆக்சுவலா வந்து ஒரு நம்ம பிறக்கும் போது எப்படி நம்மளோட உயிர் வந்து இந்த உடலுக்குள்ள எப்படி வந்துச்சோ அதே பாதையில தான் நம்மளோட உயிர் போகணும். அதுதான் நோக்கமே. அது எந்த பிறவில வந்து நம்மளுக்கு நடக்கும் தெரியாது. ஏன்னா அதுக்கு நாம ஒவ்வொரு தரமும் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் அது செயல்படுத்த முடியும். ஏன்னா அதுக்கான சூழ்நிலை நம்மளுக்கு அமையும் போது அது தானா நடக்கும். இது ஒரு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதை நான் பண்றேன். ஆமா. அதுக்கடுத்து கடவுள் தான் சொல்லணும் என்ன பண்ணணும்னு. ஆமா. எப்பயுமே வந்து கோபங்கிறது முதல்ல இருக்கு. நான் கோவப்படுவேன். ஆனா எனக்குள்ள நானே சொல்லிக்கிடுவேன். ஒவ்வொருத்தவங்களும் இந்த உலகத்துல வந்து யூனிக்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்துல இருக்கிற ஒரு இலை கூட ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்காது. இதுதான் வந்து நேச்சர். என்ன நாம அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைச்சிட்டு என்ன நம்மளா கோவப்பட்டுக்கிறோம். நம்ம அந்த மாதிரி கோவப்படுறதுனால நம்ம உடலை நாம தான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து நாம செய்யக்கூடிய தப்பு. அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதை நம்ம திரும்ப நம்ம யோசனை பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும். ஆனா அது பிராக்டிஸ்ல தான் பண்ண முடியும். ஆமா. அதே மாதிரி இந்த பூமியில வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதை நம்ம புதுசா உருவாக்க நம்மளால அதாவது ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பொருளை மற்றொரு பொருளா மாற்றலாம். அது திரும்ப அந்த நிலைக்கு போய் தான் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரும்பு வந்து உருவாக்கிட்டோம். இந்த மண்ணுல இருந்து தான் எடுத்து அந்த இரும்பை நம்ம உருவாக்குறோம். அந்த இரும்பு திரும்ப துருவா மாறி அது திரும்ப மண்ணுக்கே போயிடும். அது மாதிரிதான் நம்ம உடம்பு. அதை நம்ம எப்படி கொண்டு வர்றோமோ அதை பொறுத்துதான்.
இப்ப திருமூலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமா உட்கார்ந்து ஒவ்வொரு பாட்டை எழுதி இருக்காரு. திருமந்திரத்தை எழுதும் போது அந்த 3000 வருஷம் அவர் இருந்து அந்த ஒவ்வொரு பாட்டையும் எழுதிட்டு இருக்காரு. அதே பெரிய விஷயம் பாருங்க. அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. ஆமா, அதை எப்படி பண்ணணுங்கிறத வந்து நந்தி பகவான்கிட்ட இருந்து அவர் தெரிஞ்சிருக்காரு. அந்த நந்தி பகவானுக்கு குருவா இருந்த சிவபெருமான் வந்து சொல்லியிருக்காருன்னா இது பெரிய விஷயம். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னா. அதை நம்ம இன்பிட்வீன்ல எல்லாமே மறந்துட்டோம். நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. ஆமா, இப்பதான் அது மீண்டு வர்றோம். ஒரு அந்த குருகுல பயிற்சின்னு சொல்லுவாங்க முந்தி காலத்துல, அதெல்லாம் வந்து போயிடுச்சு. அதுல வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்ப மேல அதெல்லாம் கொண்டு வந்தாதான் நல்லது. ஆமா. ஆமா, இது நம்ம வந்து நேச்சரை ரொம்ப காதலிக்கணும். அப்பதான் வந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும். ஆமா. இப்ப இருக்கிற நிலைமை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வந்து அது வந்து நல்லதுக்கும் தெரியல. கடவுள் தான் சொல்லணும். ஆமா மேடம், ஓகே சார். அதுதான் என்னோட கருத்து. வேற எதுவும் ஓகே, இல்லை. நன்றி சார். நன்றி. பிரியா, சொல்லுங்க சாந்தி மிஸ். திருமந்திர கிளாஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எம்எஸ்சி யோகா படிக்கும் போதே வந்து வெங்கடாச்சலபதி சார் வந்து திருமந்திரத்துல மந்திரம் ஒவ்வொன்றா சொல்லி விளக்கம் சொல்லுவாரு. அப்பவே வந்துட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஆரம்பிச்சோம். ஆனா எனக்கு டைம் ஒத்து வராதனால நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்ப வந்து திருமந்திரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஓரளவுக்கு கண்டினியூஸா அட்டன் பண்ணிடுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இறைவன்கிறது வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம இவ்வளவு நாள் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இறை சக்திங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள், அதை வந்து சரியான முறையில பயிற்சி பண்ணி அதை நம்ம உணர முடியும் அப்படிங்கறது வந்து நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ட்ரெக்கிங் போகும்போது கூட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது நம்ம முன்னாடி வந்து தனியான ஒரு பொருளை வேண்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம கூட இறைவன் வந்து டிராவல் ஆகி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இன்னர் இது வந்து பார்க்க முடியுது. உள்நோக்கி நம்மளை வந்து பார்த்து நம்மகிட்ட என்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உணர முடியுது. அதை கரெக்ட் பண்ணணும் இனிமேல். சூப்பர் மேம், ரொம்ப அருமை. அதே மாதிரி இந்த அதான் சிவனை பத்தி சொல்றப்ப வந்து இந்த கபாலம் இதெல்லாம் வந்து இது பண்றப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க, அவர் சாம்பல் பூசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். பட் அது எதுக்காண்டி அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம நம்ம அதாவது நம்மளோட ஜீன் அது வந்து நம்ம தொடை எலும்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதோட சிக்னிபிகன்ஸ் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து பிறவிகள் உண்டு, அந்த தொடர்ச்சி வந்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உணர முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நாங்க நிறைய கத்துக்கிடணும். ஓகே ஓகே. 3000 பாடல்ல எவ்வளவு போயிருக்கு பிரியா? 430 வரை போயிருக்கு. 430. இன்னும் நிறைய லெவல் கடந்து வரணும். சரி பிரியா, படிப்போம், மெதுவா படிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸ்ரீதேவி மேம். ஹலோ மேம், உங்க கிளாஸ் வந்து எல்லா கிளாஸ் நான் அட்டன் பண்ணது. ஹலோ, சொல்லுங்க மேம், கேக்குது மேம். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது. பட் அட்டன் பண்ண கிளாஸ் வரைக்கும் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் அது எக்ஸ்பிளனேஷனை வந்து ரொம்ப ரசிச்சு நான் கேட்டிருக்கேன். உங்களோடது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னால வந்து இப்ப வந்து முன்ன அளவுக்கு நான் கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. மற்றவங்க கோவப்பட்டா கூட அவங்க நிலைமையில நான் என்னை பொருத்தி பார்க்க முடியுது. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மற்றவங்க தேர்ட் பர்சன் கோவப்படுறாங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேங்கிறது என்னால இப்ப இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இன்னொன்னு என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு அந்த மனசு சொல்றதை கேட்காம ஒரு யோசிச்சு நிதானிச்சுட்டு நம்ம இன்னர் பீஸ் என்ன சொல்லுதுங்கிறதோ அதை வச்சுட்டு ஒரு செயல்ல வந்து இறங்குறதுக்கான ஒரு பக்குவம் கிடைச்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் வந்து 5 சென்சஸ் வந்து என்னால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாதுனாலும்
எல்லா டைட்டிலையும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது கிடையாது. எது கிடைச்சதுன்னா ஓகே. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியை வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து நான் நிறைய வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி என் மனசை வந்து என்னோட இதில் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்ட விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னைக்கு கிளாஸ்க்கு அசோக் சார் சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். திருமந்திரம் நான் படிச்சு தெரிஞ்சிருந்தா கூட இவ்வளவு கிளியரா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நல்லா விளக்கி சொல்றீங்க. நம்ம சாதாரணமா டெய்லி பார்க்குற புழு, பூச்சி, பறவை இதெல்லாம் கடந்துதான் நம்ம மனித பிறவிக்கே வந்திருக்கோம். இன்னும் நிறைய இது கடந்து போகணும் அப்படிங்கிறது உணர்த்தி அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த இதெல்லாம் முன்னாடி ரொம்ப சாதாரணமா தெரியும். இப்பதான் அதோட தத்துவங்கள் புரியுது. இவ்வளவு படிச்சு இவ்வளவுதான் கரெக்டாலாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம இதுல ஏன் இவ்வளவு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலங்கிற ஒரு இதுவும் வந்து ஸ்கூல்ல இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்ததில்ல. இந்த கண்ணகி கதையே நமக்கு அரையும் குறையுமா தான் இந்த ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ மேம். இன்னைக்கு கிளாஸ்க்கு எங்க அண்ணனை கூப்பிட்டு இருந்தேன். ஸோ எங்க அண்ணன் வந்து அண்ணா நீ இன்னைக்கு வந்திருக்காங்களா? வந்திருக்கா. அண்ணா நீ எதுவும் சொல்றியா? சொல்லு பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. ரைட்டு, கேட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாரோட ஃபீட்பேக்கும். நான் இங்கே ரெகுலராக நான் ஜாயின் பண்ணாட்டியும் யூடியூப்ல நீ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெகுலராக பார்க்கறது உண்டு, கேட்கறது உண்டு. அது கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து நீ அப்லோட் பண்ணி நைட்டு கேட்கறதுக்கு சரியா இருக்கு. நிறைய பேர் பெனிஃபிட் அடைகிறத கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கீப் கோயிங் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆமா, இப்போ எல்லாருமே வந்து அந்த கோபத்தை தானே சொல்றாங்க. சுத்தி எல்லாரும் இந்த கோபத்தை விட்டுட்டா நம்ம அடுத்த நிலை போயிடலாமோ? ஏன் இந்த கோபம்? அதாவது பயம், வெகுளி, மயக்கம் அப்படின்றது தான் நம்மளோட பிரச்சனையே. சில நேரம் நம்ம கோவப்படுறதுக்கு காரணமே ஒரு பயம் இருக்கு. இந்த இது நடந்துருமோ, நம்ம கோவத்தால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கூட சில சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? இந்த 3 வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, மனதை, எமோஷனை நிலைக்குலைய வைக்கும். நிறைய பேர் அதான் கேட்டேன், கோபத்தை தான் சொல்றாங்க இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஒரு விலங்குல இருந்து பரிணாமம் பெற்று இந்த மனித உடல் எடுத்திருக்கோம். ஒரு விலங்குக்கு அதோட உணவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கோபம், பயத்தினால தான் அதுக்கு அந்த உணவே கிடைக்கும். ஆனா நான் சொல்றது ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்க ஒரு ஒரு சிங்கம் உணவு சாப்பிட போகுது அப்படின்னா, அதுக்கு அவ்வளோ பயமும் அவ்வளோ கோவத்தையும் இந்த 2 எமோஷனை கடந்தா தான் அதுக்கு அந்த உணவே இருக்கும். நம்மளும் அதே மாதிரி தான் ஹண்ட் பண்ணி அடிச்சு பிடிச்சி நம்ம பயம், கோபம் இதோடையே தான் நம்ம உண்டு வாழ்ந்து இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம். இந்த உடலுக்குள்ள அந்த இது இருக்கும். எப்பயுமே இந்த பயமும் அந்த கோபமும், வெகுளினா கோபம், இந்த வெகுளித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, இந்த 2ஐயுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம இவ்வளவு பயிற்சி பண்றதுக்கு காரணமே அந்த மலம் நீங்கும் பொழுது உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா பயம் போயிடும்.
இந்த திருமந்திரம் நீங்க புரிஞ்சாலும் சரி, ஒரு யோகம் இது பண்ணாலும் சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஒரு பயம் போயிடும். ம், இந்த ஜாப் இல்லாட்டி என்ன, நம்ம குடும்பத்துல இத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் என்ன, மரணத்தை பத்தின பயம், இந்த உடல் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, எல்லாத்த பத்தின பயம் நீங்கும். அப்புறம் போக போக நமக்கு அந்த கோபம் நீங்கும். அப்புறம் நமக்கு அந்த மயக்கம், மயக்கம்னா அறியாம பண்ணிடுறோம் இல்லையா நிறைய இது, அது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரிய வரும். சரி, இதுதான் நடக்க போகுது, எதுக்கு இந்த பிரச்சனை நம்ம போய் இது பண்ண. இது வந்து ஸ்லோவா நமக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் மாதிரி தான். ஸ்லோவா நமக்கு நடக்க வேண்டியது. ஆமா, அது எல்லாமே நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அது வந்து முன்னாடிக்கும் இப்போ பின்னாடி இப்போக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது, அந்த இதெல்லாம் நடக்குதுன்றதாவது தெரியுது அப்படின்றாங்க இல்லையா. பேசினா அவங்க பேர் கூட சுதா, அப்புறம் 2-3 பேர்லாம் பேசும் பொழுது அட்லீஸ்ட் தே ஆர் அவேர் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் இல்லையா. ஆமா, அதே மாதிரி அந்த பயிற்சியும் பண்ணிக்கிட்டே இருங்க. திருமூலர் இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே அதுல பின்னாடி அவர் சில சீக்ரெட் சொல்லுவாரு. அந்த நாத விந்துவை வந்து எப்படி உடம்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற சூட்சமத்தெல்லாம் சொல்லுவாரு. ஆமா, அதுதான் மந்திரம். அந்த மந்திரத்தை கேட்டு அதை நம்ம அதை பயிற்சி பண்ணும் பொழுது இந்த உடம்பு எந்திரம் ஆயிடும். அப்புறம் எந்திரமானா என்ன, அப்புறம் எல்லா இடத்துக்கும் போயிடலாம். இங்க இருந்தே எங்க இருந்து வந்தோமோ அங்க இங்க இருந்தே போயிடலாம். எந்திரமானா தான் போக முடியும். சரி மக்களே, வேற எதுவும் பேசணுமா பிரியா? நான் சும்மா நீங்க என்ன இது பண்ணேன்னு அப்சர்வ் பண்றதுக்கு அப்படியே வந்து உட்காந்துருந்தேன். நான் எதுவும் ஷேர் பண்றதுக்கு எதுவுமே நான் இன்னைக்கு இது பண்ணல. சரிண்ணா. அதாவது நம்ம சக்கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த பயம் வந்துருச்சு அப்படின்னா இந்த தொப்புளுக்கு கீழே உள்ள சக்கரங்கள் எல்லாம் பதறும். ஒரு பயம் வந்துருச்சுன்னு வையேன், சின்ன குழந்தைக்கு ஒண்ணுக்கே போயிடும். இந்த பயம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த தொப்புளுக்கு கீழே உள்ள ஆதாரங்கள் எல்லாம் டேமேஜ் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம உடம்பு நிறைய இது கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழக்கிறதுக்கு காரணமே நம்ம வந்து ஒரு பயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்ட்டு இல்லையா. நம்ம ரெகுலரா காலையில எந்திரிச்சு தவுத்தி பண்ணிட்டு எதை வச்சு உப்பு தண்ணியை வச்சுட்டு மூக்க கழுவி வாயை கழுவி எந்திரிச்சிட்டு நடந்து போய் நம்ம வாழ்க்கை யோகா பண்ண ஆரம்பிச்சுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயங்கள் எல்லாமே போயிடும். இந்த கோபம் வந்துருச்சுன்னா இந்த தொப்புளுக்கு மேல உள்ள சக்கரங்கள் எல்லாம் ஆட்டம் கண்ட ஆரம்பிச்சிடும். கோபம் வந்துருச்சுன்னா பாருங்க, ஹார்ட் சக்கரம் அவ்வளவு படபடன்னு இருக்கும். தொண்டையில இருந்து வார்த்தை வராது, வார்த்தை ஒரு ஃப்ளோவா வராது, தேவையில்லாத வார்த்தைலாம் வந்து வரும் இல்லையா. அப்படித்தான் இந்த 2 குணங்களும் அதாவது கோபம் பயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு வெளியே போகும். அதுதான் சுத்த தேகம் அப்படின்றது. அது நடக்கும். சரி மக்களே, மக்கள் பேசட்டும், நான் கேக்குறேன். ஓரளவு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. குணா மட்டும்தான் லேட்டா ஜாயின் பண்ணாங்க. குணா, சரி, உன்னோட கருத்துக்கள் எதுவும் சொல்றியா குணா? அக்கா, நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். நல்லா அதாவது ஒரு இன்னும் எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் போலக்கா. ஆன்மீகத்த அளவுக்குலாம் உள்ளக்க புகுந்து செஞ்சு போற அளவுக்குலாம் என்னன்னு தெரியல. எனக்கு இன்னும் அதெல்லாம் வர மாட்டேங்குது. இன்னும் கண்ணை மூடிட்டு என்னால ஒரு 2 நிமிஷம் கூட தியானம் பண்ற அளவுக்குலாம் வர மாட்டேங்குது. ஆனா கேக்குறேன், இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஓரளவுக்கு கிளாஸ் கேட்டேன். இப்பக்குள்ளதான் ஒரு 1 மந்த்தா தான் கிளாஸ் கேட்கல நானு. ஆனா கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா. மத்தபடி
கேட்கலாம் பிடிக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஆனா இன்னும் ஃபுல்லா அப்படிலாம் ஆன்மீக ஈடுபாட்டோட இன்னும் போக மாட்டேங்குது என் மனசு, ஏன் தெரியல. இங்கேயும் யாரும் பெருசா ஆன்மீக ஈடுபாடோட எல்லாம் வரல. தெரியலக்கா அந்த ஆனா நான் நினைப்பேன் இந்த அண்ணன் சொன்ன மாதிரி கோபம்லாம் குறைக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. நிறைய அந்த குணங்கள் ஈடுபாட்டெல்லாம் இருந்த குணத்தோட நல்லா நிறைய மாறி இருக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா இதை கேட்டு மாறணும் அதை கேட்டு மாறணும்லாம் மாறல. நம்மளுக்கா ஒரு லெவல் வந்தோடனே இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே, இதுக்கெல்லாமா போய் கோவப்படுறது சண்டை போடுறது இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற அளவுக்கு இப்ப கொஞ்சம் அந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் பெருசா எனக்கு தோணல. திரு திருமந்திர அப்படிதான் நாலேஜ் இருக்கேன். இல்லாமலே உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்படின்னு இல்ல, அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அது தலக்கணமா ஆகி இல்ல இல்ல போயிரும்ல. இல்ல நீ அப்ப இது படிச்சேன்னா நீ இன்னும் வேற லெவலுக்கு போயிருவேல்ல. அப்படியா? அதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு தோணுது, அப்சர்வ் பண்ணணும்னு தோணுது, அதெல்லாம் கேட்கறேன், இது பண்றேன். ஆனா அந்த இதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு வர மாட்டேங்குது. நான் எதுவுமே அந்த இதெல்லாம் சொல்றாங்களே அந்த இதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன். நானும் ஒரு சூரிய நமஸ்காரம்னாலும் ஒரு நாளைக்கு 3 தடவை போடுவோம்னு ரொம்ப நினைப்பேன். வாரத்துக்கு ஒரு 2 தடவை செய்வேன், அவ்வளவுதான் செய்வேன். டெய்லி ஒரு 3 டைம் தான் செய்யணும்னு நினைப்பேன். ஆனா அந்த ரெகுலர்லாம் எனக்கு இன்னும் வர மாட்டேங்குது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா கோபம் குறைஞ்சிருச்சுக்கா, ஒரு லெவலுக்கு மேல பெரிய விஷயமா எதுவுமே தோணல. ஆஹ் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது தன்னாலேயே நம்மளுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. எல்லாரும் இந்த மலைக்கு ஏறினாலாம் நிறைய சொல்றாங்களா, நம்மளுக்குலாம் ஏன்டா அதெல்லாம் இன்னும் வர மாட்டேங்குது, உணர்ந்தேன்றாங்க, இதெல்லாம் செஞ்சேன்றாங்க, நம்மளுக்கு ஏன் ஒண்ணுமே வர மாட்டேங்குது அப்படின்லாம் தோணும் எனக்கு. எனக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே வராதுண்ணா. ஜாலியா போகணுமா, ஜம்முன்னு ஏறிட்டோமா, போன வட்டத்தோட இந்த வட்டம் நம்ம கஷ்டம் இல்லாம இருக்கோம், நம்ம உடம்பு இன்னும் நல்லா இருக்கு போல இருக்கு, இன்னும் நம்ம ஆரோக்கியமாயிட்டே போறோம், அந்த மாதிரி எண்ணங்கள் தான் எனக்கு இன்னும் வருதே தவிர இந்த இடத்துல ரொம்ப பவரா இருக்கு, நம்ம உணர்ந்தோம் செஞ்சோம், அந்த மாதிரி எல்லாம் வரவே மாட்டேங்குதுக்கா எனக்கு. வரும் வரும் தெரியல. சொல்லுவாங்க பிரியா, எல்லாரும் நீ ஆன்மீகத்திலேயே போற அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னியாசியா போப்புற, சாமியாரா போப்புற, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் நான் அட்டன் பண்றேன். ட்ரெக்கிங், நம்ம ஒவ்வொரு ட்ரெக்கிங்கா போறோம்ல, சதுரகிரி, பர்வதமலை, இந்த மாதிரி போகும்போது சன்னியாசியா போப்புற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஆன்மீகம்ங்கிறது வந்து நம்ம நாமே உணர்றது, சன்னியாசி வாழ்க்கை சாமியார் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது அப்படின்ற ஒரு இது வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆன்மீகம்னா என்ன, நம்ம நாமளே உணர்றது, நமக்குள்ள உள்ளுக்குள்ள போய் ஆராய்ஞ்சு அதை அறிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம்ங்கிறது வந்து இப்ப நல்லா உணர முடியுது. அது ஒரு இது புரிஞ்சுக்குது இப்ப வந்து இந்த இதை படிக்க படிக்க. இன்னும் நான் நிஜத்துக்கே சந்தோஷமா இருக்கிறது வாழ்க்கை இல்ல, அடுத்து என்ன என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த திருமந்திரத்தை படிக்கும் போது நம்ம வாழ்க்கைய வந்து எதிர்பார்த்து வாழ்ற மாதிரி இருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. இதுதான் அடுத்து என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஓகே பிரியா. இன்னொன்னுக்கா, திருமூலர் நம்மளை பத்தி சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த விவரம் சொல்லி சொல்றதுக்கு அவர் 3000 வருடங்கள் ஆயிருக்கு, 3000 பாட்டு எழுதி. அப்பனா நம்ம இத்தனை பிறவி முதல்ல தெரிய எதுக்கு இத்தனை பிறவி எடுத்து நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம போய் ஞானம் அடையிற வைக்கிறாரு இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி ஒருத்தர் சொல்றதுக்கே நமக்கு 3000 பாடல் 3000 வருஷம் தேவைப்பட்டிருக்கா. நமக்கு இத்தனை பிறவிலாம் கண்டிப்பா தேவைதான். அந்த ஞானம் அடையிறதுக்குலாம் ஈஸியாலாம் ஆகாது, இத்தனை பிறவி எடுத்து வந்து இதனாலதான் நம்ம இப்படி அடையிறோம் அப்படின்றது அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சுச்சு. திருமந்திரம் படிக்க படிக்க அதை அக்செப்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்து நீங்க தமிழனா பிறந்ததே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து வெள்ளக்காரனா பிறக்கல, நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல பிறந்திருக்கீங்க. உங்களோட முன்னோர் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நீங்க கத்துக்கிறது உங்களோட நீங்க உங்கள் தேடல்ல தான் இருக்கு. ஆமா, நீங்க தான் அந்த இடத்துக்கு போகணும். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம், அப்படிதான் நினைக்கணும் நாம.
இப்ப நான் நானா சின்ன பசங்களா இருக்கும்போது மாளிகை மலைக்கு போவோம். அங்க போனோம்னா அந்த மலை ஏறி போயிட்டு அங்க போய் அங்க இருக்கிற தண்ணி ஓடும். அங்க குளிச்சுட்டு அங்க அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால எங்கேயுமே அனுபவிக்க முடியல. ஆமா, நான் ரொம்ப வருஷம் ஆச்சு போகணும். அது ஒரு பெரிய இதா இருக்கு. போகணும், சான்ஸ் கிடைச்சுன்னா போகணும். நாங்க வருஷம் வருஷம் அனுபவிச்சிட்டு இருக்கோம்ண்ணா. அந்த தண்ணியில வந்து நல்லது. அது காலை விட்டுட்டு உங்களுக்கு உட்காரும் வாய்ப்பு போது கிடைச்சு. எவ்வளோ ஆமா, அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் சந்தோஷம். சார் வந்து இப்ப சிங்கப்பூர்ல இருக்கீங்க என்ன சார்? ஆமா ஆமா ஆமா. நான் ஆக்சுவலா என் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அங்க கூட்டு போகணும்னு ஆசை. போன வாட்டி வந்த போது மழை வந்துடுச்சு, அதனால கூட்டு போக முடியல. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவனுக்கு. அவனை கூட்டு போகணும். அடுத்த சான்ஸ் வந்துச்சுன்னா போகணும். ஆமா. ரைட். பார்ப்போம். ஓகே சார். ஓகே, வேற எதுவும் பேசணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. அடுத்து நம்ம திங்கட்கிழமையில இருந்து அடுத்த தலைப்பை வந்து தொடருவோம். நன்றி. நன்றிண்ணா. தேங்க்யூ பிரியா. குட் நைட் எல்லாத்துக்கும். கூடிய சீக்கிரம் வேற ஒரு டாபிக்ல பார்ப்போம். வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ.